போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட ஏப்ரான் எந்த அளவுக்கு கரையாக இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ் இருக்கவாசி கரை இருந்த இடமே தெரியாமல் போச்சு. இன்றைக்கி நம்ம நித்தரா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரேப் வித் பீட்ரூட் சப்பாத்தி தான். இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருட்களில் பார்க்கலாம். 1/2 கிலோ பீட்ரூட்டை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். ஒரு மிக்சி ஜாரில் அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். 50 கிராம் இஞ்சி அதையும் இது கூட போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அதை மறைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம அரைச்சிட்டோம். இதை ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பவுலில் ஐயோ நமக்கு நேரமே சரியில்லை விடுங்க. பரவாயில்ல விடுங்க, நம்மள்கிட்ட தான் சர்ஃப் எக்ஸல் இருக்கே. சர்ஃப் எக்ஸல் உள்ளே பீட்ரூட் கரை வெளியே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ கோதுமை மாவு போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரை மேங்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச பீட்ரூட் பியூரியை ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு எப்படி நல்லா சாஃப்டாக பிணைவோமோ அதே மாதிரியே நல்லா சாஃப்டாக நம்ம பிணைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எல்லாமே போட்டோம். இதை நல்லா ஒரு சப்பாத்தி பக்குவத்துக்கு நம்ம எப்போவுமே பிணைவோம்ல, நல்லா சாஃப்டான சப்பாத்தி எப்படி வருதுமோ அதே ஸ்டேஜுக்கு நல்லா சாஃப்டான சப்பாத்தி வர மாதிரி நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சுருப்போம், நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இது சப்பாத்தி போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் விட்டுருந்தோம். 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம இதை பேடா போட்டு அப்படியே சப்பாத்தி செஞ்சுக்கலாம். இதை பேடா போட்டுக்கலாம். பேடா போடுறப்ப நல்லா கட் பண்ணிங்க, பிசுறு இல்லாமல். அப்போ தான் சப்பாத்தி தேய்க்கும் போது நமக்கு நல்லா ரவுண்டாக வரும். எப்போவுமே நம்ம நார்மல் சப்பாத்தி போடுற மாதிரி தான். இதில் லைட்டாக மைதா மட்டும் நம்ம தொட்டு அப்படியே ரவுண்டாக அழகாக தைச்சிக்க வேண்டியதான். இது மாதிரி நல்லா அழகாக தைச்சிங்க மெல்லிஸாக. இதை எடுத்து நம்ம இப்போ தனியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி எல்லாமே சூப்பராக நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம். தேய்ச்சி எடுத்ததை ஒன்றா நம்ம வாட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு தோசைக்கல் நான்ஸ்டிக் வச்சுருக்கேன். அதில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்ல ஹீட்டில் போட்டால் தான் நம்ம உடனே போட்டு உடனே எடுக்கலாம். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படின்னு. இதே மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வெந்துருச்சு. 2வது பக்கமும் நல்லா எடுத்துட்டோம்னா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா உப்பி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சப்பாத்தியுமே சூப்பராக போட்டு எடுத்துட்டோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு போட்டு எடுத்துருக்கோன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீருக்கு தேவையான மசாலாஸ்லாம் ரெடி பண்ண போகிறோம். அதை ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் ஆயில் ஒரு 50 எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம், 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் எடுத்து வச்சுருக்கோம், 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். லெமனு ஒரு சின்ன லெமன் புளிஞ்சு வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் எடுத்துருக்கோம், 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம எல்லா மசாலாவும் நல்லா ஒரு பிளேட்டில் போட்டிருக்கோம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பன்னீரை போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஜீரகத்தோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை அப்படியே ஒரு 10லேருந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம ஸ்டிக்கில் எப்படி சொருவலாங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் விட சொல்லியிருந்தோம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டிக்கில் அப்படியே சொருவிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீரை ஸ்டிக்கில் செம்மையாக சொருவி இருக்கும். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தவா வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். நான் 4 பக்கம் வேக வைக்கணும். 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிக்காக நம்ம அழகாக வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தவா கொஞ்சம் நல்லா ஹீட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் நமக்கு கலர் கொடுக்கும். அப்படியே ஒன்றா அடுக்கிக்கலாம். நம்ம 4 பக்கமும் வேக வச்சு கரெக்டாக வைங்க. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும், கலரும் ஈவனாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே நம்ம அப்படியே அழகாக பட்டர் தடவிக்கலாம். பட்டர் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நெய் இருந்தால் கூட நீங்கள் தடவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிக்காக நம்ம அப்படியே அழகாக திருப்பிக்கலாம். இப்போ திருப்பும் போதே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டிக்கில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் அழகாக வச்சிடலாம். அப்படியே
இப்போ நமக்கு மெயின் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரோல் தான். இந்த ரோல் எப்படி பண்ணலாங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து பட்டர் ஷீட் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம், அது மேலே ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன் நான். சப்பாத்தி நடுவில் வச்சு அப்படியே உருவிட வேண்டியதுதான். இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மயோனைஸ் ஊற்ற போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கெச்சப் ஊற்ற போகிறோம். ஃபைன் சாப் பண்ண ஆனியன் எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறோம். நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் அப்படியே எடுத்துகிட்டு இந்த சப்பாத்தியை மட்டும் எடுத்துக்க போகிறோம். இதை அப்படியே ஒரு ஆஃபாக மடிக்கிறோம். மடிச்சுட்டு இங்கே லைட்டாக ஒரு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றுறோம். அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தியை அப்படியே ஃப்ரண்ட்டில் இழுக்கிறோம். இந்த ஷீட்டை அப்படியே நம்ம ரோல் பண்ணுறோம். அப்படியே நல்லா டைட்டாக ரோல் பண்ணுறோம். ஓகேவா? கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஹோல்ட் பண்ணி விட்டுறோம். இதே மாதிரி எல்லாம் மடித்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பன்னீர் நல்லா ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தியில் ரோல் பண்ணிட்டோம். இந்த ரோலை நம்ம எப்படி கட் பண்ணுறோம், கட் பண்ணதுக்கப்புறம் அது உள்ள ஸ்டஃபிங் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தியை நேராக வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம கிராஸாக கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? கட் பண்ணிட்டு இது எப்படி அழகாக கட் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உள்ள ஸ்டஃபிங்கு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பன்னீர் ரேப் வித் பீட்ரூட் சப்பாத்தி செம்மையாக வந்திருக்கு. இதை எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் பாருங்கள். இந்த சப்பாத்திக்கு வந்து சைடிஷாக நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோன்னா சல்சா டிப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் சப்பாத்தி வித் பன்னீர் ரேப்புக்கு செம்மையாக இருக்கும். இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. இந்த சல்சாவில் அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா வச்சுங்க வேறு லெவலில் இருக்கும். செக் பண்ணிடலாம். ஐயோ மறுபடியும் ஏப்ரலில் வந்துருச்சு. பரவாயில்ல விடுங்க, நம்மள்ட்ட தான் சர்ஃப் எக்ஸல் இருக்கே. சர்ஃப் எக்ஸல் உள்ளே சல்சா டிப் கரை வெளியே. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சான்ஸே இல்லை, வேறு மாதிரி சொல்ல வார்த்தையே இல்லை. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரெசிபிகளை சந்திக்கும் வரை உங்கள் கண்ணன். நன்றி, வணக்கம். சர்ஃப் எக்ஸல் உள்ளே புஷ் செயின் வெளியே.